என்ன சாப்பிடலான்னு போனா ரசத்தை வச்சுக்கிற. காலைல தானே அவளை காசு வச்சேன், ஏதாவது கறி குழம்பு வச்சிருக்கலாம்ல. ஆனா அவனும் இந்த ரசத்தை வச்சு என் தலையில கட்டினுக்கிற. என்னதான் உனக்கு பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, கோழிக்கறி வாங்கி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள டிவில ஒரு டாக்டர் பேசினாரு, கோழிக்கறிலாம் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரா. உனக்கு வேற ஈட்டு உடம்பாச்சா, எங்க ஆவமா போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் கோழிக்கறி வாங்கி குழம்பு வைக்கவே இல்லை. சரி கோழிக்கறி தான் இப்படி சொல்லிட்டாங்களே, ஆட்டுக்கறியாச்சும் வாங்கி குழம்பு வைப்பேன்னு சொல்லிட்டு கடைக்கு போலான்னு பார்த்தா இன்னொரு சேனல்ல இன்னொரு டாக்டர் சொல்றாரு, ஆட்டுக்கறியும் சாப்பிடக்கூடாதான், அதுலயும் நிறைய கொழுப்பு சத்து இருக்குதான், அதை சாப்பிட்டா சுகர் வருன்றாரு. என்ன பண்றது, ஐயோ அதுவும் வேணான்னு சொல்லிட்டு பயந்துன்னு கம்னு இருந்துட்டேன். சரி மீனாச்சும் வாங்கி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போலான்னு பார்த்தா இன்னொரு சேனல்ல இன்னொரு டாக்டர் சொல்றாரு, மீன் சாப்பிட்டா ரத்த கொதிப்பு அதிகமாகுமா. சரி யாராச்சும் வாங்கி வறுத்துட்டு சாம்பார் கம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு போனா இன்னொரு சேனல்ல இன்னொரு டாக்டர் சொல்றாரு, யாரா சாப்பிட்டா பித்த பழியில கல்லு ஏற்படுமா. ஐயோயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு பதறியாச்சு போயிட்டேன் நானு. சரி முட்டையாச்சும் வாங்கி வறக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலயும் கேஸ் ப்ராப்ளம் இருக்குதான். என்னதான் பண்றது, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு உக்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். யூடியூப்ல இன்னொரு டாக்டர் சொல்றாரு, எப்பவுமே ரசம் தான் நம்ம சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதான், ரசம் ஒரு மருந்து போலவான், அதை சாப்பிட்டா நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரா. சரி அந்த டாக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் ரசம் வச்சேன். நீ என்ன இப்படி சொல்றியா, ரசம் நல்ல குழம்பு தானே, சாப்பிட வேண்டியது தானே. ரசமே மருந்துன்றதுனால ரசத்தை வச்சிட்ட போல. ஆமா நீ காசு குடுக்கறன்றதுக்காக உனக்கு கண்டதெல்லாம் வாங்கி உடம்புக்கு நான் ஆக்கி போட்டா உன் உடம்புக்கு எதனா வந்தா என்ன பண்றது. 4 இடத்துக்கு ஓடி ஆடி வேலை செய்யற ஆளு, உடம்பு கெட்டுற கூடாது இல்லையா, அதான் உன்னை நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ரசம் வச்சு சாப்பாடாக்கி வச்சிருக்கிறேன். என்ன தப்பு இருக்குது? உன் மேல ஒன்றும் தப்பு இல்லை, என் உடம்பு கெட்டுற கூடாதுன்னு உனக்கு ரொம்ப அக்கறை. பேசாம ஒன்று பண்றியா, பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிறேன், எடுத்துன்னு போய் விஷத்தை வாங்கியாந்து வச்சிரு, ஒரேடியா போயிடுறேன். மூஞ்சி முகரைய பாரு, ரசத்தை சாப்பிட்டு நான் மேலே போறதுக்கு நான் விஷத்தையே சாப்பிட்டுடலாம். வந்துச்சு உடம்பு கேட்டுரும், அந்த டாக்டர் சொன்னாரு, உடம்பு கேட்டுரும், இந்த டாக்டர் சொன்னாருன்ட்டு கடைசியில சுத்தமா என் உடம்பு கெடுத்துரு. மூஞ்சி முகரையும் பாரு, ரசத்தை வச்சது இல்லாம விளக்கம் வேற விளக்கம். நீயே போய் துண்ணு அந்த ரசத்தை. இனிமே காசு இதுகிட்ட கொடுக்கவே கூடாது, எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் நம்மளுக்கு ரசம் சாதம் தான் போடும். பேசாம ஒண்ணு பண்ணுவோம், நம்மளே ஹோட்டலுக்கு போய் இஷ்டப்பட்டதை சாப்பிடுவோம். கறி குழம்பாச்சு, மீன் குழம்பாச்சு, பிரியாணி ஆச்சு, அதை சாப்பிட்டுட்டு வருவோம். இந்த அம்மா ரசமே சாப்பிட்டோம், ரசமே மருந்து, உணவே மருந்து, சாப்பிட்டுக்கோ, ரசம் ரொம்ப நல்லது. நம்ம தப்பிச்சுட்டா சாமி, ஏதோ ஒன்னாலும் சாப்பிட்டுப்போம். இதான் சாக்கி, இதான் டைம். நல்ல சொன்னா இப்படி சொல்றப்பா, இந்த காலத்துல நல்ல சொன்னா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுப்பா. ஆமா நீ வேலைக்கு போற ஆளே, உன் உடம்பு கெட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரசம் வச்சேன். நான் வீட்டுல இருக்கிற ஆளு, எதை சாப்பிட்டா என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஆட்டுக்கறி ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து வறுத்து வச்சிருக்கிறேன், அதை போய் ரசம் ஊத்தின்னு தொட்டுக்கணும்னு நானாச்சும் சாப்பிட்றேன். வேற என்ன பண்றது? ரொம்ப வாசிக்காத.